ஆன்மீக டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம்மா, நமஸ்காரம். இன்னைக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்ன சார் சொல்ல போறீங்க? ஒரு அற்புதமான யோகம், அது பேரு குரு புஷ்ய யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குரு புஷ்ய யோகம் அப்படிங்கிறது அந்த நம்ம உச்சம் பெறக்கூடிய குரு புஷ்ய நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வடமொழியில. ஆனால் அது பூச நட்சத்திரம்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். அதே மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்களும் ஒரு விஷயத்த நமக்குள்ள, நான் சொல்றது ரெண்டா பிரிச்சிடலாம். அகம் புறம் அப்படின்னு பிரிச்சிடலாம். அகத்தை மேல்படுத்தக்கூடிய அற்புதமான டைமிங் இந்த 60 நாட்கள். ஒன்று. இன்னொரு ஆங்கிளில் நம்ம ஆட்களுக்கு அதெல்லாம் பக்கத்தில் வைங்க சார், நமக்கு என்ன நடக்கும், 12 ராசிக்கு ஏதாவது தேருமா தேராதா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. அதனால நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லேன், 3 ராசிகளுக்கு ஜாக்பாட்னு சொல்லலாம். அதில் முதல் கடகம், விருச்சிகம், மீனம். இந்த 3 ராசிகள் கண்டிப்பாக வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, ஃபேமிலி செட்டில் ஆகிறது, குழந்தை பிராப்தம் ஆகிறது, மன நிம்மதி கொடுக்கறது, எல்லாத்துலேருந்து பிரச்சனைகள்லேருந்து வெளிப்படக்கூடிய, மெயினாக வேலையில் நிரந்தரத்தன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு தருணம். ரிஷபம், கன்னி, மகரம், இவங்க அத்தனை பேருக்கும் வாழ்க்கை துணைக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கறது, அம்மாவுடைய ஹெல்த்தில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கறது, பிரச்சனைகள்லேருந்து ஓய்வதுங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்சு இந்த 3 ராசிகளுக்கும் ஏற்படும். மிதுனம், துலாம், கும்பம், இவங்களுக்கு பணம் எங்கிறது வரும்னு தெரியாது, பஞ்சா பறந்துட்டு வரும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இந்த மாதிரி காம்பினேஷன் குரு புஷ்ய யோகம் ஏற்படுது அப்படின்னா, நின்று போன பணம், வராத ஃபேமிலி, விட்டு போன ஹஸ்பண்டு, விட்டு போன ஒய்ஃபு, இந்த மாதிரி இவங்கெல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது வரும். 6ஆம் இடம் 10ஆம் இடம் ஆக்டிவாக இருக்கனால அடுத்த 2 மாதம் வேலையில் நீங்கள் தான் நம்பர் 1, நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் ராணி. அது மிதுனம், துலாம், கும்பத்துக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். 12 ராசிகளுக்கும் குரு புஷ்ய யோகம் தரும் 6 அற்புத பலன்கள் என்னன்றத பார்க்கலாமா சார்? கடக ராசிக்கு குரு புஷ்ய யோகம் தரும் 6 அற்புத பலன்கள் என்னென்ன சார்? அதாவது 60 நாட்கள் இந்த குரு புஷ்ய யோகத்தில் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கடகராசி நண்பர்களுக்கு வாழ்க்கையில் கல்யாணம் ஆகிறது கஷ்டம்தான். ஏன்னு கேட்டால் இந்த 60 நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடணும். புரியுதா? அந்த கன்ஃபியூஸ் லுக் எது கொடுக்குறீங்க எனக்கு புரியல. 60 நாள் சரியான டைமிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ காலம் வேலை கனிந்து வருகிறது, கரெக்டாக நம்ம ஓகே பண்ணோம்னா பொண்ணு ஓகே ஆகிடும், பையன் ஓகே ஆகிடுவான். கடகத்தில் இருக்கக்கூடிய 80% ஆஃப் த பீப்புள் வீட்டில் கண்டிப்பாக நல்ல காரியங்கள் நிறையா ஃபிக்ஸ் ஆகும், கல்யாணம் ஆகும். முதல் விஷயம், குடும்பத்தில் ஒரு நபருக்கு கண்டிப்பாக, கடகத்தில் பிறந்த நபருக்கு கண்டிப்பாக கல்யாணம், கெட்டி மேளம் கொட்டக்கூடிய பாக்கியம் இந்த 60 நாட்களுக்குள்ளே நடக்கும். 1. 2வது, குழந்தை பிராப்தம் இல்லையா, தங்கமான பெண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம். குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபருக்கு கண்டிப்பாக வெளிநாடு வேலை வாய்ப்பு அமைந்தே தீரும். பூர்வீக சொத்து இருக்கு, அந்த பூர்வீக சொத்துக்கள்லேருந்து பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. இப்போ ஏதாவது பேசினா தங்கச்சி ஒத்துப்பாளா, இல்லை அண்ணன் ஒத்துப்பானா, இந்த கேஸ்லாம் இல்லாமல் கொஞ்சம் சுமூகமாக நமக்கான ஷேர் கொடுத்தா என் கடன்லாம் அடைச்சிக்கலாம் அப்படின்னு யாராவது ஐடியாவில் இருந்தீங்கன்னா, இந்த 60 நாளில் நீங்கள் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். கஷ்டப்பட்டு உழைச்சி மற்றவனுக்கு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைகளில் நானே இனிமேல் சம்பாதிக்கலாம், நானே ஒரு தொழில் ஆரம்பிக்கலான் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய டைம் இப்போ வந்தாச்சு. 1. அதாவது லக்னத்த ஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்று பூச நட்சத்திரத்தில் கிராஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உடல்நிலைகள் பாதிப்பு இருந்தால் கூட அது கண்டிப்பாக அதுலேருந்து நம்ம வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் பொறுத்த வரைக்கும், கடகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், தூரதேச பிரயாணம், பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது கிளியர் ஆகும். அப்பா, தாத்தா, முத்தாத்தா வம்சா வழியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய பிஸ்னஸ் எதாக இருந்ததுன்னா இப்போ உங்கள் கையில் வரும். யூ வில் ஸ்டார்ட் டூயிங் இட். நீங்கள் இப்போ உள்ளே இறங்கியே தீரணும். யூ வில் பி அ ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர், ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் நீங்கள் உள்ளே இறங்கி பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக வரும். 1. நிறைய பேருக்கு மெரிட்டில் கண்டிப்பாக குரு உச்சபலம் பெறும்போது, குரு பூச நட்சத்திரத்தை கிராஸ் பண்ணும்போது நீங்கள் எதிர்பார்க்குற மார்க்கோட பயங்கரமான மார்க்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இடம் மாறி தான் படிக்கிற மாதிரி வரும், வேற ஊருக்கு போய் தான் படிக்கிற மாதிரி வரும், வேற ஒரு ஸ்டேட்டு கூட சம்டைம்ஸ் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் மெரிட் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் பேச்சுலர்ஸ் மட்டும் இல்லை, அந்த அப்டேட் மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கிறவங்க கூட இருப்பாங்க. வெளிநாட்டில் அப்ளை பண்ணாங்கன்னா கூட டேரெக்டாக 50% ஸ்காலர்ஷிப் அவங்களுக்கு கிடச்சி அதில் போய் அவங்க படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட ரொம்ப அதிகம்னே சொல்லலாம். ஸோ அவங்க ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணிட்டாங்கன்னா அது கண்டிப்பாக நடந்தே தேரும். கடகத்துக்கு அருமையான 60 நாட்கள். இது எப்படின்னா, கமர்ஷியலாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதோ இல்லையோ, உங்கள் உடம்பு, உங்கள் மனசு எல்லாமே அப்படியே மாறி நீங்கள் ரொம்ப ஒரு புத்துணர்ச்சி அடையக்கூடிய ஒரு 60 நாட்கள். மெயினாக பண்ண வேண்டியது தான தர்மங்கள், அதில் டவுட்டே கிடையாது. அது எங்கே பண்ணணும்? மந்த்ராலயத்தில் பண்ணணும்.
மந்த்ராலயத்துல துங்கபத்ரா நதி தீரத்துல, இன்ஃபேக்ட் அங்க போய் துங்கபத்ரா நதியில குளிக்கணும். குளிச்சுட்டு காத்தால, அதாவது 6 to 7 இந்த டைம்ல மந்த்ராலய மகான் ராகவேந்திர சுவாமியை போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு உங்களால் அன்னதானத்துக்கான ஒரு பைசாவை வந்து கட்டிட்டு வாங்க. பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். லைஃப்பில் வந்து கடகராசிக்கு இந்த 60 நாள் வந்து உண்மையாகவே பொற்காலம். மன அவதி, மன சங்கடம், இந்த டிப்ரெஷன், இந்த என்னென்ன சமாச்சாரங்கள் இருக்கோ அதெல்லாம் கிளியர் ஆகி நீங்கள் இந்த 60 நாட்களில் டெய்லி மார்னிங் 6 to 7 ஸ்பெசிஃபிக்காக இந்த சூரிய உதயம் நாழிகைன்னு சொல்லுவோம். 6:36, 6:40, 6:28 அப்படின்னு போடுவான் டெய்லி அந்த கேலண்டரில். அந்த டைமில் ஒருவேளை நீங்கள் மனசில் ஏதாவது மேனிஃபெஸ்ட் ஆகணும்னு நீங்கள் மனசில் நினச்சி நீங்கள் அந்த சூரியன் உதிக்கும் போது கரெக்டாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னா அது நடந்தே தீரும். அந்தளவுக்கு இந்த குரு புஷ்ய யோகம்ங்கிறது ஒரு பொற்காலத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான யோகம். எந்த அளவுக்கு அன்னதானம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்கள். நீங்கள் அங்கே போக முடியலன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மடங்களில் பண்ணுங்கள். முடியலையா உங்கள் வீட்டு பக்கத்தில் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு கூட வாங்கி கொடுங்க. நல்ல ஒரு பெரிய சேஞ்சை, இன்ஃபேக்ட் நீங்கள் உங்கள் வம்சாவழிகளே இந்த ஒரு குரு புஷ்ய யோகத்தில் நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கணுங்கிறது நோட்டது. சார், அப்போ தொழில் செய்பவர்களுக்கு நல்லா இருக்குமா சார்? நான் அந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்குமே. உணவுன்னு ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்ல முடியாது. உணவு பண்ணுறது நல்லா இருக்கும், ஆனால் என்னென்னா குக்குடு ஃபுட்டாக இருக்காது. இப்போ சுக்கரன் கனெக்ட் ஆச்சுன்னா இட் ஷுட் பி அ குக்குடு ஃபுட். இது எப்படின்னா ஒரு என்ன சொல்லலாம், அரிசி குடோன் வைக்கலாம், மில்லட் ஸ்டோர் ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் சொல்றது புரியுது அவங்களுக்கு? அந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அது சுய ஜாதகங்கள் நம்ம பார்த்து தான் வந்து ஒர்க் அவுட் ஆகும். எந்த தெய்வத்தை வழிபடணும், பரிகாரங்கள் இவங்களுக்கு முக்கியம்? நான் உங்களுக்கு சொன்னேன், மந்த்ராலய மகான், கலியுக காமதேனு, கல்பவருஷம், மந்த்ராலய மகான் ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியை போய் பார்த்துட்டு வருவது பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும். ஒருவேளை ஈசிஆர் பக்கம் ஏதாவது இருந்தீங்கன்னா பாம்பன் சுவாமிகளை பாருங்க, அது பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். கடகராசி என்பர்களுக்கு இந்த வருடம், அதாவது இந்த வருடத்துல கடைசி 6 மாதம்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ஜூன் மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஜென்ம குருவாக குரு பகவான் பெயர்ச்சியாகி வருகிறார். இந்த ஜென்ம குரு அப்படின்றது பாத்தீங்கன்னா நான் என்னுடைய நிறைய பதிவுல சொல்லியிருப்பேன், இது ஒரு வேக்சினேஷன் மாதிரி. அதாவது குழந்தைகளுக்கு தடுப்பூசி எதுக்காக போடுறாங்க? ஒரு வியாதி வரக்கூடாது, ஒரு அம்மை போன்ற வியாதிகள் வராம இருக்கிறதுக்கு ஒரு தடுப்பூசி போடுறாங்க. ஆனா அந்த தடுப்பூசி போட்ட உடனேயே பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு ஜுரம் மாதிரியான சில சிம்டம்ஸ் வரும். அதனால அந்த குழந்தைகள் ஒரு நாள் 2 நாள் மிகப்பெரிய அளவுக்கு சோர்வு நிலையை அனுபவிப்பாங்க. இதே மாதிரி தான் இந்த ஜென்ம குரு பாத்தீங்கன்னா வந்து இறங்குறாரு அப்படின்னாலே சில இடத்துல கசப்பான அனுபவங்களை கொடுப்பார். அந்த கசப்பான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு உண்டான அனுபவங்களாக தான் இருக்கும். நிறைய கிளையன்ட்ஸ் பாத்தீங்கன்னா எங்க கிட்ட கேட்பாங்க, மேடம் குரு பகவான் எங்களுடைய ராசி மீது பயணிக்கும் போது அது எங்களுக்கு நல்லது தானே கொடுக்கணும். ஏன்னா குரு பகவான், குரு வந்து சுப கிரகம். அப்படி இருக்கும்போது எங்களுடைய ராசியின் மீது பயணிக்கும் போது அவர் எங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை தானே கொடுக்கணும். ஏதாவது கெடுதல்களை பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெடுதல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக தான் வரும். அதாவது நீங்கள் கடன் பட்டுட்டீங்க அப்படின்னா, இந்த 3 வருடத்திற்கு முன்னாடி ஏதோ ஒரு கடன் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த கடனை நிவர்த்தி செய்யறதுக்கு உண்டான நெருக்கடிகள் அதிகப்படியாக இருக்கும். அந்த கடன் தொல்லைகள் அப்படின்றது வழக்காக மாறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கடன் தொந்தரவுகள் தேவையில்லாத அவமான பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த மாதிரியாக அந்த கடனை நிவர்த்தி செய்யணும். அப்படி இருக்கும்போது அதை நெருக்கடி கொடுத்தாதான் அந்த இடத்துல நீங்க நிவர்த்தி ஆகுவீங்க. இதற்கு இந்த அவமானங்கள், வழக்குகள், இந்த மாதிரியான சில நெருக்கடிகளை அந்த குரு பகவான் முக்கியமாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜென்ம குரு இந்த கடகராசி என்பவர்களுக்கு செயல்பட போறார். அடுத்து கேது பகவான் உங்களுக்கு வருடத்தின் இறுதியில டிசம்பர் மாதம் உங்களுடைய ராசி மீதே பயணிக்க போறார். இது ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு நேரம். ஏன்னா கடகராசி என்பவர்கள் இந்த வருடத்துல இந்த 6 மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை சந்திக்க போறீங்க. எல்லா இடத்துலயும் ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கும். இது வரைக்கும் உங்க கூட வேலை செஞ்சிட்டு இருந்தவங்க, உங்களோட சேர்ந்து டிராவல் ஆயிட்டு இருந்தவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாம சில வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அவங்க கிட்ட டிரான்ஸ்பரண்டா இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல இவங்க உங்களோட சேர்ந்து வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு தெரியாம சில வேலைகளை செஞ்சு உங்களுக்கு அகெயின்ஸ்டா செயல்படுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல இருந்து இருக்கும். அடுத்த டிசம்பர் மாதத்துல இருந்து அந்த கேது பகவானும் பயிற்சி ஆகிறதுனால மிகவும் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கு இந்த ராசி என்பர்கள் போகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். யார் மேல தப்பு அப்படின்ற மாதிரியாக கண்டுபிடிக்க முடியாம சில இடத்துல
ரொம்ப மென்டல் டென்ஷன், டிப்ரெஷன் இந்த மாதிரியாகலாம் வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த கடகராசி என்பர்களுக்கு உங்களுடைய 8ஆம் இடத்துல இருந்த அந்த ராகு பகவான் இப்ப 7ஆம் இடத்திற்கு வரப்போறார். இதனால முதல் திருமணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் உங்களுக்கு அவமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. அதே இது இப்போதான் நீங்க திருமணம் பண்றீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க தோஷம் பொருத்தம் பார்த்து நீங்க திருமணம் பண்ணும்போது அதுல சில நிவர்த்திகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். நிறைய கடகராசி என்பர்களுக்கு திருமணம் தள்ளி போயிட்டு இருக்கும். காலசர்ப்ப தோஷத்தினால திருமணம் தள்ளி போடுறது, செவ்வாய் தோஷத்தினால திருமணம் தள்ளி போகிறது, இந்த மாதிரியாக தோஷத்தினால திருமண அமைப்புகள் தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த மாதங்கள்ல இந்த 6 மாதத்துக்குள்ள முக்கியமாக திருமணம் நிச்சயதார்த்தம்லாம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஒரு வரன் கூட கிடைக்க மாட்டேங்குது மேடம், அப்புறம் எப்படி நிச்சயதார்த்தம் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிகவும் ஒரு அருமையாக சில திருமண வரன்களை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நேரத்துல தான் அந்த குரு பகவான் செயல்பட போறார். இந்த ஜென்ம குரு திருமண அமைப்புகள்ல இருக்கக்கூடிய தடைகளை முழுமையாக நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணம். அதனால இதுவரைக்கும் திருமணம் ஆகலை அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் திருமண வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திருமண வாழ்க்கையில சில தேவையில்லாத பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு வழக்குகள், அதாவது விவாகரத்து வழக்குகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த கடகராசி என்பர்கள் பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த 6 மாதம் நீங்க மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3வது நபர்களோடு தேவையில்லாம பழக்க வழக்கங்கள் வச்சுக்காதீங்க. அப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவர்கள் உங்களுக்கு ஒரு ஆசை வார்த்தைகள் பேசி அதுல தேவையில்லாத ஏமாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். நீங்க ரொம்ப நேர்மையா இருப்பீங்க. ஏன்னா ஜென்ம ராசியில குரு வரும்போது அந்த நேர்மைக்கு அளவே இருக்காது. கடகராசி என்பவர்கள் பொதுவாகவே அப்படிதான். எல்லா இடத்துலையும் நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்ற மாதிரியான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்றக்கூடிய ஒரு ராசி என்பர்கள். இப்போ குரு பகவானே உங்களுடைய ராசிக்கு வர்றதுனால இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்டா நான் இப்படிதான் இருப்பேன், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த நேர்மையான குணம் மற்றவர்களை தவறாக உபயோகிக்கக்கூடிய அளவுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி தான். அவர் உங்களுடைய பாக்யஸ்தானத்தையும் உங்களுடைய ராசியில இருந்து பார்க்கறதுனால சில வாய்ப்புகள், தொழில் ரீதியான வாய்ப்புகள், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு பொட்டிக் வச்சு நடத்துறீங்க, ஒரு சின்னதா ஒரு ஷாப் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா இப்போ பிரம்மாண்டமான ஒரு கடையை வச்சு நீங்க அது ஒரு ஷோரூம் மாதிரி ஆக்கி அதுக்கு உண்டான சில முயற்சிகளை செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரம். ரீட்டைல் ஷாப் போன்ற சில பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வளர்ச்சிகளை அடையிறதுக்கு உண்டான ஒரு நேரம், வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம். லாபத்தின் அளவு குறைவாக இருந்தாலும், ஏன் அந்த லாபத்தின் அளவு குறைவு அப்படின்னு சொல்றோம்னா இந்த இடத்துல நீங்க பழைய கடன்களை எல்லாத்தையுமே அடைக்க போறீங்க இந்த கடகராசி என்பர்கள். அதனால லாபத்தின் அளவு குறைவாக இருந்தாலும் உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல அதிகமாக ரீச் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி, அடுத்து சனியினுடைய வக்ரத்தன்மை, உங்களுடைய 9ஆம் இடத்துல சனி வக்ரத்தன்மை அடைந்து உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த வேலை ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் அதிகப்படியான ஒரு முன்னேற்றங்கள் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. வெளிநாட்டுல வாழ்றவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். நிறைய பேர் ஸ்டூடெண்ட் விசாவா போயிருப்பீங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா டெம்பரவரி விசால போயிருப்பீங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த 6 மாதம் ஒரு பொன்னான ஒரு காலம்னே சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல நீங்க உங்களுக்கு உண்டான சில முயற்சிகளை செய்து அங்க நிரந்தரமாக உருவாகுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதாவது அங்க ஒரு ரெசிடென்ஸ் கிரீன் கார்டு வாங்குறதோ, ஒரு பெர்மனன்ட் விசா வாங்குறதோ, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் விசால இருந்து உங்களுக்கு தேவையான வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான சில மாற்றங்களை செய்யறதுக்கோ உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது. அதனால வெளிநாட்டுல இருக்கிறவங்க சில முயற்சிகளை ரொம்ப துரிதமாக பண்ணுங்க. 6 மாசம் தான் உங்களுக்கு டைம் இருக்கு. அந்த துரிதமாக பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சில நன்மைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். 3 அதிர்ஷ்டங்கள் கடகராசிக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே அவங்களுக்கு அஷ்டம சனி இருந்து விலகுச்சு, மறுபடியும் வந்துருச்சு. நீங்கள் 3 அதிர்ஷ்டம் கேட்குறீங்க. 3 அதிர்ஷ்டத்தில் என்னென்னா, இந்த வக்கரனில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஆனால் தீராத நோய் தீரும், தீராத கடன் தீரும், தீராத பகை தீரும்.
இது 3மே இவங்களுக்கு முத்தான அதிர்ஷ்டம். சார் பணம் கிடைக்கும், பட்டம் கிடைக்கும், பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்றத விட, இந்த 3மே எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் இல்லைங்களா? ஆகவே உங்க ஜாதகத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வேற்று மொழி இனத்தவர்களோட உறவுகள் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். வெளிநாட்டுல வேலை செய்றவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதிலயும் அவங்க கிட்ட வந்து குடுக்கல் வாங்கல் ரொம்ப வச்சுக்காம நிதானமா இருக்கணும். பெண்கள் மிக கவனமாக இருக்கணும். ஏற்கனவே திருமணமானவர்கள் கணவன் மனைவி உறவுல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். "என்னப்பா சாம்பார் செஞ்சீங்க? சரியாவே இல்லப்பா. போங்கப்பா நீங்களும் உங்க சாம்பாரும்" அப்படின்னு நீங்க அலுத்து விழறத விட, "சாம்பார் நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் பார்த்து செஞ்சா நல்லாயிருக்கும்" அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அத விட்டுட்டு, "எங்க அம்மா ஒரு சாம்பார் வைப்பா தெரியுமா?" அப்படின்னு ரெஃபரன்ஸ் குடுத்தீங்கன்னா, அடுத்த வேளையிலிருந்து உங்களுக்கு சாம்பார் ரசம் மாதிரி வரும். ஆகவே கவனமாக வார்த்தையில இருந்தால் அற்புதமான, இனிமையான, சந்தோஷமான, ஆரோக்கியமான வாழ்க்கை வந்து தீரும். இந்த வேலை வாய்ப்புல இடமாற்றம் வரும்னு சொல்றதே எதற்காக அப்படின்னா, இவங்க கடல் கடந்து போகக்கூடிய ராசி. கடல் கடந்து போவாங்க. யுஎஸ்ல போய் வேலை செய்வாங்க, இல்ல ஜெர்மன் போவாங்க, நியூசிலாந்து போவாங்க, ஆஸ்திரேலியா போவாங்க. இவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஈஸியா கிடைக்கும். மத்தவங்களுக்கு கிடைக்குதோ இல்லையோ, இவங்களுக்கு ரொம்ப ஈஸியா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நல்லாயிருக்கும். தாராளமா வீடு வாங்கலாம். அதே மாரி இன்னொரு மேட்டர் கூட நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த வெளிநாட்டுக்கு போறதுக்கு நீங்க கேட்டீங்க இல்லையா? படிக்கிறதுக்கு போலாம். படிக்கிற பிள்ளைங்க வெளிநாட்டுல போய் படிக்கலாம். அதே மாதிரி படிச்சுக்கிட்டே வேலைக்கு போலாம். வேலைக்கு போயிட்டு ஒரு நல்ல உத்தியோகத்துக்கும் இவங்க போறதுக்கான ஆதார ஸ்ருதிகள் நல்லபடியா அமையும். திருமணம் நல்லபடியா அமையும். ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்கு இயற்கையாகவே இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை குரு வந்து இவங்க வீட்ல இருக்கும். அந்த வீட்ல இருக்கிறது 5, 7, 9 வீட்டுக்கு பார்வை போய் படப்போகுது. அந்த பார்வை படும்போது 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், 7ஆம் இடம் களத்திர பாவம், 9ஆம் இடம் பாக்யஸ்தானம் அப்படிங்கிறதுனால 3 முத்தான அதிர்ஷ்டங்கள்னு கேட்கும்போது 5, 7, 9 அதிர்ஷ்டம் தானே. ஆகவே அதுவே ஒரு முத்தான பலன்கள் தான், அதிர்ஷ்டமான பலன்கள் தான் அப்படிங்கிறது கடகராசிக்கு ஒரு விசேஷம். படிக்கிற குழந்தைங்களுக்கு நீட் படித்தாலும் சரி, இல்லை அவங்க ஏதாவது எதிர்பார்த்து நான் இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கணுங்க, நான் இந்த மாதிரி ஒரு கல்வி படிக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அவங்க கேட்குற அந்த டெக்னிக்கல் நாலேஜ் உள்ள படிப்பே கிடைக்கும். அவங்க கேட்குற யூனிவர்சிட்டியே கிடைக்கும். அவங்க கேட்குற அந்த வெளிநாட்டு வாய்ப்பே கிடைக்கும். அப்போ இவங்களுக்கு நினைச்சதை படித்து நினைச்சதை நல்லபடியாக வேலை கிடைச்சி இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமையிற காலமாக இந்த காலம் அமையும். திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் திருப்பம் வரும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அது எதற்காக அப்படின்னா, இந்த வைரங்கள், வைடூரியங்கள், நவரத்தினங்கள் அணிஞ்சு இருக்கிற பெருமாளை போய் பார்த்துட்டு வந்தாலே, அவர் மீது பட்ட அந்த ஒளி நம்ம மீது படும்போது, அந்த காந்த அலை உடல் முழுவதும் நமக்கு நவகிரகங்களுடைய தாக்கம் போகும் அப்படிங்கிறது ஒரு ரகசியம். இதை எல்லாத்தோட சந்திரனது வீடான திருப்பதிக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா, மனோ தைரியத்தை கொடுப்பான், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுப்பான், மனோ கிலிய போக்கிடுவான். என்னவோ சார் எனக்கு கிடைக்கல சார் அப்படின்னு நீங்களே உங்களை சலிச்சுக்கிற அந்த பாவம் போயிடும். எதுவாக இருந்தாலும் எதிர்கொள்வோம் சார், பார்ப்போம் சார் ஒரு கை அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமையும். நல்லபடியாக அமையும். தைரியமாக போயிட்டு வாங்க. எது எப்படி இருந்தாலும் வெற்றி, ஜெயம் உங்கள் பக்கம். கடக ராசிக்காரர்களுக்கு நிகழக்கூடிய அந்த சனியுடைய வக்ர பயிற்சி காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னா, சனி வந்து ஜூலை 15ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் வந்து வக்ர நிலையில் பயணிக்க போகிறாரு. ஸோ இந்த வக்ர நிலை அப்படின்னோடனே அந்த வார்த்தையை கேட்டு பதட்டமோ பயமோ பட வேணாம். ஒரு கிரகம் வக்ரம் அடைகிறது ரொம்ப இயல்பான ஒரு நிகழ்வு, ஜோதிட நிகழ்வு தான். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் ராசிக்கு பாகியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல இருந்து அவர் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகிறார் இந்த வக்ர காலத்தில். ஆல்ரெடி ஏற்கனவே 9ஆம் இடத்துல தான் இருந்துகிட்ருக்காரு, பாகியஸ்தானத்தில் தான் இருக்கார். பாகியஸ்தானத்தில் அந்த இருக்கக்கூடிய சனி பகவான் நீதிமான், கர்மகாரகன் இல்லையா? அதனால் உங்களுக்கு நியாயப்படி கிடைக்க வேண்டிய அனைத்து ஆதாயங்களும் நிச்சயமான முறையில் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கூடுதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு ஸ்தான அடிப்படையில் சனி பகவான் 7ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் அதிபதி. 8ஆம் இடம்ன்றது வந்து ஆயுள் ஸ்தானம்.
ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதியாக வர்றாரு. அது போக வந்து வெளியூர் வெளியிட தொடர்புகளை சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதியாக வர்றாரு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடம். 7ஆம் இடம்ன்றது திருமண வாழ்க்கை, களத்திர ஸ்தானம், தொழில் ரீதியான பங்குதாரர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம். இதெல்லாம் வந்து உங்களுடைய ஆசை விருப்பங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானமும் அதிபதியாகவும் சனி பகவானே வர்றாரு. இந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா 7, 8க்கு அதிபதியாக வந்து அவர் வந்து 9ஆம் திரிகோணத்தில் இருக்கார் இல்லையா? இந்த 9ஆம் திரிகோணத்தில் இருக்கக்கூடிய, அதாவது 7, 8க்கு அதிபதியாக வந்து 7ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடத்து அதிபதியாக வந்து அவர் வந்து 9ஆம் திரிகோணம் ஏறிட்டார் அப்படின்னாலே இந்த 2 ஸ்தானத்தின் பலன்களை ரொம்ப சிறப்பாக கொடுக்க போகிறாருன்றது அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் அவர் வக்ர நிலையிலேருந்து இது எப்படி கொடுக்க போகிறாரு? வக்ரத்துக்கு வரும்போது இதெல்லாம் கெட்டுருமா? இதனால் கிடைக்கக்கூடிய ஆதாயங்களுக்கு தடைப்படுமானா நிச்சயமாக கிடையாது. அப்போ தான் அவர் இன்னும் சிறப்பாக உங்களுக்கான காரக பலன்களை கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். 7ஆம் இடம் திருமணஸ்தானம், முன்னாடியே சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த திருமண விஷயங்களில் தடை இருக்கக்கூடிய கடகராசிக்காரருக்கு நல்ல முறையில் திருமணம் ஏற்பாடாகிறது. திருமண மாணவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சிக்கல்கள் தீர்றதுக்கெல்லாம் நல்ல ஒரு காலமாக இந்த வக்ர பயிற்சி காலம் இருக்க போகுது. ஒரு சிலருக்கு வந்து தொழில் ரீதியாகவோ இல்லை தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ சட்ட ரீதியான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக தீர்ந்து அதன் மூலயமா உங்களுக்கு நல்ல நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ள காலமாக இந்த சனியுடைய வக்ர பயிற்சி காலம் இருக்க போகுது. இன்னும் சிலர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த சனியுடைய வக்ர பயிற்சி காலத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்கள் உங்களுடைய தொழில் மாறுதலுக்கான முயற்சிகள் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அது கிடைக்கும். இல்லை அதுக்கான முயற்சி எடுத்திங்கனாலும் அந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல விதமாக அதுக்குள்ளேயே அந்த 138 நாளுக்குள்ளேயே வந்து நல்ல தொழில் வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் அமைஞ்சு வந்துடும். ஒரு பெரிய ஆர்டர் தான் எடுக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கான முயற்சிகள்லாம் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் உங்கள் கையில் வந்து சேர்ந்துடும் அப்படின்றத சொல்லலாம். அதுக்கான திட்டமிடலை இப்போ இருந்தே ஆரம்பிச்சிருங்க. ஜூலை 15ஆம் தேதிக்கு மேலேருந்து ஒவ்வொரு நாளும் உங்களை வாழ்க்கையில் உயர்த்தக்கூடிய, அடுத்தடுத்த கட்டத்துக்கு உயர்த்தக்கூடிய ஏணிப்படிகளாக இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு வாழ்க்கையில் மேலும் அடுத்தடுத்த உயரத்துக்கு வரப்போகிறீங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள், நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். கூடுதலாக சனியோட நிலையில் வந்து பார்த்திங்கன்னா, சனி வந்து ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார் இல்லையா? அந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு குரு பகவானுடைய 9ஆம் பார்வை கிடச்சிக்கிட்டு இருக்கு. குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலனை மட்டுமே செய்வார். ஏற்கனவே அவர் இருக்கிற ஸ்தானம் பாகியஸ்தானம் 9ஆம் இடம் திரிகோணஸ்தானம். அங்கேருந்து சனி நல்ல பலன் தான் கொடுத்துட்ருக்கிறாரு. மேலும் வக்ரத்துக்கு போய் அவர் கொடுக்கக்கூடிய நல்ல பலனை இன்னும் அதிகரித்து கொடுக்க போகிறாரு. அப்படிப்பட்ட சனி பகவானுக்கு குருவுடைய பார்வையும் கிடச்சிக்கிட்டு இருக்குன்ற போது வந்து நீங்கள் எதை பற்றியுமே வருத்தமோ காலையோ சங்கடமோ பட வேணாம். காரிய தடைகள்லாம் நிச்சயமாக இருக்க போகிறதில்ல. நீங்கள் மனசில் நினச்சா போதும், அது ஆணித்தரமாக நிச்சயமாக நடக்கும் அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியும். அந்தளவுக்கு உங்களோட காலம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. தைரியமாக சந்தோஷமாக இருங்க. வெற்றி நிச்சயம்.